Good evening to all. Subject ஸ்டாட்டிக்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ ரிஜிட் பாடி ஓகேவா, அதை பார்ப்போம். இப்போ அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜியோடைய டெஃபினேஷன் பார்ப்போம். ஓகேவா, த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம், மாஸ் என்னன்னு சொல்கிறாங்க எம், மூவிங் வித் எ வெலாசிட்டி வி. ஓகேவா, வெலாசிட்டி வி இஸ் 1/2 mv ஸ்கொயர். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது 1/2 mv ஸ்கொயர். ஓகேவா, இஃப் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் ஆர் வெக்டார், இதில் பொசிஷன் வெக்டார் என்னது r vector. ஓகேவா, then this kinetic energy can be written as a 1/2 m r1 vector dot r1 vector. ஓகேவா, கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா அது டெஃபினேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ ரிஜிட் பாடி. ஓகேவா, அதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள். let the t be a kinetic energy of a rigid body, then with the notation use t in the we have t equal to 1/2 summation mi ri double vector r1 1 vector 1/2 வெளில எடுத்துட்டு சம்மேஷன் mi r1 டபுள் வெக்டாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ri 1 வெக்டார் ப்ளஸ் si வெக்டார். ஓகேவா, இப்போ இதுக்கு r1 சிங்கிள் வெக்டாருக்கு r சிங்கிள் வெக்டார் ப்ளஸ் si சிங்கிள் வெக்டார். ஓகேவா, அப்போ 1/2 சம்மேஷன் mi. இப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ 1/2 சம்மேஷன் mi ri வெக்டார், இந்த ri வெக்டார். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், சம்மேஷன் mi si வெக்டார் si வெக்டார். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ப்ளஸ் 2r வெக்டார் சம்மேஷன் mi மைனஸ் si வெக்டார். ஓகேவா, அப்போ 1/2 m ri வெக்டார் ri வெக்டார். இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா, அப்போ இந்த டேர்ம் வந்துடும். அப்போ equal to kinetic energy of a particle of mass m moving with the mass center plus இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா kinetic energy of a body due to its motion relative to the mass center. ஓகேவா, நெக்ஸ்ட் equivalent or equivalent system of forces. ஈக்குவலண்ட்டு இல்லைனா அதை என்னன்னு சொல்லலாம், எக்யூபோலண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, அதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள். டூ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் விச் ப்ரொடியூஸ் the same motion on a given rigid body or equivalent. அதாவது என்ன சொல்கிறாங்க, டூ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எடுத்திருக்காங்க which produce the same motion of the given rigid body or equivalent அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டிஃபைன் parallel forces. parallel forces உடைய எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். forces whose line of motion are parallel are called parallel forces if the direction are in the same sense, then they are called unlike parallel forces. parallel forcesனால் லைக் ஆஃப் மோஷன் ஆர் பேரலாக இருக்கும். unparallel forcesனால் எப்படி இருக்கும், அதோட டைரக்ஷன் ஆர் இந்த சென்ஸ் சேம் சென்ஸில் இருக்கும். ஓகேவா, அதை தான் சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புக் ஒர்க் பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க். ஓகேவா, பார்த்துக்குங்க. டு ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் parallel forces acting on a rigid body. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க கொஸ்டின்னு, ரிசல்டன்ட் parallel forces acting on a rigid body இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ப்ரூஃபில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் எடுத்திருக்கேன். லெட் த ஃபோர்ஸ் த லைக் parallel forces எடுத்திருக்கேன். ஓகேவா, அப்போ நேம்லி f1 i vector அண்ட் f2 i vector ஆக்டிங் அட் a1 அண்ட் a2 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா, அதாவது என்ன parallel forces எடுத்திருக்காங்க, f1 i vector f2 i vectorன்னு எடுத்திருக்காங்க. இதுக்கு பேரலாக என்ன இருக்கும், ஆக்டிங், இதில் என்ன ஆக்டிங் அட் எது ஆக்ட் பண்ணோம், a1 a2ன்றது. ஓகேவா, வேறு i வெக்டார் இஸ் எ யூனிட் வெக்டார். i வெக்டார் என்னது, யூனிட் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன் எ டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் லெட் e cap be a யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் a1 a2 வெக்டார். அதாவது e capன்றது எதுக்கு, யூனிட் வெக்டார் a1 a2 வெக்டாருக்கு. ஓகேவா, ஒரு பிக்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா, p1 c1 a1, இங்கே f1 வெக்டார். ஓகேவா, ஃபோர்ஸ் போகுது, இங்கே f2 வெக்டார் ஃபோர்ஸ். ஓகேவா, அது ரெண்டுத்தையும் எங்கே நம்ம 0ன்றதில் மீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா, அப்போ இங்கே a1ன்ற லைன் போகுது, a2ன்ற லைன் போகுது. ஓகேவா, இதை வந்து என்ன சொல்லுவோம், a1 b1 c1 d1. அப்போ a2 b2 c2 d2. ஓகேவா, அப்போ இதில் f1 போகுது, இதில் f2 போகுது. ஓகேவா, இது ரெண்டுமே சேர்ந்து இது f1 + f2 i வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து
ப்ளஸ் PQ வெக்டார் ஓகேவா. இது சாரி மைனஸ் PE கேப்னு வரும், இங்கே ப்ளஸில் வரும் ஓகேவா. ப்ளஸ் PE கேப்னு வரும் ஓகேவா. இதை பிக்சரை ட்ரா பண்ணியிருக்கோம், அது இப்போ பாருங்கள். இன்ட்ரடியூஸ் எ ஃபோர்ஸஸ் மைனஸ் PQ கேப் அட் A1 வெக்டாரில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஓகேவா. பாருங்கள் மைனஸ் PE கேப் எதில் இருக்குது, A1 வெக்டாரில். அண்ட் எ ஃபோர்ஸஸ் PE வெக்டார் ப்ளஸ் PE கேப் அட்டு A2ல இருக்குது ஓகேவா. சின்ஸ் திஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும் மேக்னிடியூட் ஓகேவா. அண்டு ஆப்போசிட் இன் த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அண்ட் ஆக்ட் அலாங் தி சேம் லைன், தேர் இன்ட்ரடக்ஷன் வில் நாட் அஃபெக்ட் த எஃபெக்ட் ஆன் தி கிவன் டூ ஓகேவா. லெட் A1 B1 வெக்டார் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் A1 B1 வெக்டார் ஈக்குவல் டு F1 I வெக்டார். அப்போ A2 B2 வெக்டார் ஈக்குவல் டு F2 I வெக்டார்னு வரும் ஓகேவா. அப்போ இங்கே பாருங்கள் A1 C1 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் PE கேப்பு, இங்கே A2 C2 வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் PE கேப்பு ஓகேவா. அதை அந்த பிக்சரில் இருக்கிறத தான் நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா. இப்போ கம்ப்ளீட் தி parallelograms ABDC அண்ட் A2 B2 C2 E2 D2 C2 ஓகேவா. தென் தி ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் F1 I வெக்டார் அண்டு F2 I வெக்டார் ஓகேவா. அதுக்கு என்ன ஃபோர்ஸ் போகிறோம், மைனஸ் PE வெக்டார் அண்டு A2க்கு ப்ளஸ் PE கேப் ஓகேவா. அப்போ A2 B2 வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, A2 D2 வெக்டார் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா F2 I வெக்டார் ப்ளஸ் PE கேப் ஓகேவா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, A1 D1 வெக்டாருக்கு என்ன சொல்லுவோம், F1 I வெக்டார் மைனஸ் PE வெக்டார்னு வரும் ஓகேவா, I கேப்னு வரும். இஃப் த லைன்ஸ் A1 D1 அண்டு A2 D2 இன்ட்ரடக்ட்ஸ் அட் எதில் இன்ட்ரடக்ட் பண்ணுது, எந்த இடத்துல வெட்டுது நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது, அப்போ 0ன்றதில் இன்டர்செக்ட் பண்ணுது ஓகேவா. அப்போ தென் த ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் டூ ரிசல்ட் இஸ், இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போ A1 D1 வெக்டார் ப்ளஸ் A2 D2 வெக்டார் ஈக்குவல் டு A1 D1ஓட வெக்டார் எனக்கு ஃபார்முலா தெரியும், இதுக்கு ஃபார்முலா தெரியும் ஓகேவா. இப்போ மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸில் ஒன்று இருக்குது, அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ I பொதுவாக இருக்குது வெளியில் எடுத்துகிட்டு F1 ப்ளஸ் F2 வெக்டார்னு எழுதலாமா. ஓகே. ஆக்டிங் அட் 0 நோட் தட் திஸ் ரிசல்டன்ட் இஸ் பேரலல், என்னவா இருக்குது, பேரலாக இருக்குன்னு சொல்கிறோம் ஓகேவா. அது எதில் 0வில் தான் வந்து என்ன பண்ணுது, மீட் பண்ணுது ஓகேவா. டு த ஒரிஜினல் ஃபோர்ஸஸ், இதை தான் வந்து ஒரிஜினல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேவா. பாயிண்ட் ஆஃப் intersection of the resultant and with A1 A2 from the similar triangle. எந்த ட்ரையாங்கல் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், ட்ரையாங்கல் OXA1 எடுத்திருக்காங்க, ட்ரையாங்கல் A1 B1 D1 எடுத்திருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ட்ரையாங்கலை OX டிவைட் A1 எழுதலாமா. இது எப்படி எழுதலாம், OXக்கு Fன்ற ஃபோர்ஸ் போகுது ஓகேவா. இப்போ A1ல் B இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. அப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல்சோ ஃப்ரம் சிமிலர் ட்ரையாங்கல் OXA2 ட்ரையாங்கல் A2 B2 D2 ஓகேவா. அப்போ OX டிவைடு இது என்னென்னு எடுத்துப்போம், XA2ன்னு எடுத்துப்போமா. OX XA1 இங்கே OX XA2 ஓகேவா. அப்போ இது ஈக்குவல் டு F2 டிவைடு Bன்னு எடுப்போம் ஓகேவா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடு செகண்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது ஓகேவா. இதை என்ன பண்ணலாம், OX இது வந்து இப்போ டிவைடில் இருக்கு இல்லையா, இது தலைகீழ போகும்பொழுது நமக்கு மல்டிப்பிளில் போகும், தலைகீழாகவும் மாறிடும். அப்போ XA2 டிவைடு OXன்னு வரும் ஓகேவா. இதுவும் அதே மாதிரி தான், தலைகீழ போகும்போது B டிவைடு F2ன்னு வந்துடும் ஓகேவா. இப்போ OXன்னு இருக்குன்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும், XA2 டிவைடு XA1ன்னு இருக்கும், இங்கே BB கேன்சல் பண்ணிட்டு F1 டிவைடு F2ன்னு இருக்கும் ஓகேவா. தட் இஸ் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் டிவைட்ஸ் internally A1 A2 in the rational F2 dot F1 ஓகேவா. இதில் வந்து ஒரு நோட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். in sum this resultant may be used in the form F1x into A1 equal to F2x into A2. Position vector of x let the position vectors of A1 A2 be R1 vector R2 vector. Since x divides A1, since vectors
A1, A2 internally in the rational F2, rational F1. The position vector of X is formula தந்திருக்காங்க பாருங்க. F1 R1 vector plus F2 R2 vector divide F1 plus F2. ஓகேவா? இப்போ இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் பார்ப்போம். செகண்ட் கேஸில் let the given forces be unlike parallel forces. ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன எடுத்துருக்கேன்? parallel forces, like parallel forces. இப்போ unlike parallel forces. ஓகேவா? unlikeனா F1 I vector and F2 I vector 2 vectors எடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ unlike forcesனா எப்படி இருக்கணும்? F1 greater than F2 acting at A1 and A2 respectively. ஓகேவா? if we adapt the producer followed in the case 1, we see that the step of case 1 repeat with only difference. Okay, that instead of F2 they have minus F2 னு போடணும். ஓகேவா? unlike parallel forcesல thus we get the resultant of the forces F1 I vector and minus F2 I vector acting at A1 and A2 is. okay, என்ன வரும்? அப்போ F1 plus minus F2 I vector. ஏன்னா F2 வெக்டருக்கு என்னன்னு கொடுக்கணும்? நம்ம minus F2 வெக்டர் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ acting at the point which is divide A1 A2. இந்த ரேஷனல் என்ன வரும்? minus F2 ரேஷனல் F1. ஓகேவா? ஏன்னா F2 இருக்கிறதுல மைனஸ் வந்துடணும் நமக்கு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், that is at the point which divides externally in the ratio F2 ratio F1. ஓகேவா? இந்த பிக்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க பார்த்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ.